ரட்சிக்கப்பட்டவங்க மத்தியில் சபைனா என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தெளிவில்லாத ஆன்சர் நிறைய வரும். மெயினான ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சண்டே சபையில் இருக்கணும். அந்த பில்டிங் தான் சபை. இந்த பில்டிங் தான் சபை, கூடுற இடம் கிடையாது. பில்டிங் தான் சபை. மூணாவது, அந்த பாஸ்டர் தான் அந்த சபைக்கு தலைவராக இருக்கார். அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தான் அழைக்கப்பட்டவர். இதெல்லாம் ஜென்ரலாக ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் எங்கேருந்து வருதுன்னா தப்பான போதனை மூலமாக வருது. அப்போ இந்த 3 காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம லைஃப்பில் சாபம் வரும் அப்படின்னும் நிறைய பயம்புறுத்தி வச்சுருப்பாங்க. நிறைய தப்பு தப்பாக போதனை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 3 காரியம் என்ன? சண்டே, பில்டிங், ஒரு நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த 3 காரியமும் வேத ரீதியாக இருக்கா இல்லையான்னு பார்த்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த 3 காரியமும் வேத ரீதியாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன புரியணும்னா, அப்போ பொய்யான காரியங்களை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் பொய்யான காரியமாக இருக்கோ அதெல்லாம் நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளே எடுத்துன்னு போவோம். இதுதான் கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ மாம்ச ரீதியான காரியமாக இருக்கு. சரி, இந்த 3 காரியத்தை நம்ம ஏன் பிடிச்சிக்கிறோம்? ஏன்னா எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ஆண்டவரை தான் நம்ம லைஃப்பில் சென்டராக வைக்கணுன்றது நல்லாவே தெரியும். அப்போ ஆண்டவரை சென்டராக வைக்கணும்னா இந்த 3 காரியத்தை சென்டராக வச்சனா தான் ஆண்டவரை சென்டராக வைக்கிற அப்படின்னு நம்மளை குழப்பி வச்சுருக்காங்க. அந்த குழப்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரை சென்டராக வைக்காம பில்டிங்கு, சண்டே, பாஸ்டர் இதை சென்டராக வச்சுட்டோம். இந்த 3 காரியத்தையும் தொடவே கூடாது, மாற்றவே கூடாது. வேற எதுவாக இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிடலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த 3த்துல மட்டும் கை வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு சிலர்லாம் சண்டே மார்னிங் தான் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லலாம்னு தோணும். ஆனால் சண்டே மார்னிங் சர்ச்சு தான் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள நிர்பந்தப்படுத்திக்கிறதுனால சுவிசேஷம் அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு போய் பணிவிடை பண்ணும்போது கர்த்தருடைய அன்பு அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பையும் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போயே ஆகணும். சில நேரங்களில் அவங்களுக்கு உடம்பு, அதாவது அந்த பிலீவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், விசுவாசிக்கு. ஆனால் அப்பையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நிர்பந்தப்படுத்தி சபைக்கு போவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷர்களுடைய பாரம்பரியத்தில் நம்ம கைகளை கட்டிக்கிறதுனால நம்ம அன்புல நடக்க முடியாம போகுது. இந்த மாதிரி எல்லாரும் அவங்கள நிர்பந்தப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவருக்கு இணையா இருக்கு இந்த 3 காரியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வேத ரீதியா இந்த 3 காரியம் முக்கியத்துவம் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47 வசனம் படிச்சீங்கன்னா அதுல அனுதினம் கூடி வந்தாங்கன்னு இருக்கு. அதுல நமக்கு என்ன புரியணும்னா, சண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எந்த நாள் வேணாலும் கூடி வரலான்றது அதோட முக்கியத்துவம். அடுத்து எங்க கூடி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவாலயத்திலையும் வீடுகள்லயும் கூடி வந்தாங்க. அப்ப அங்க ஆதி காலத்து சபையில அவங்களுக்கு என்ன தெளிவு இருந்ததுன்னா, நம்ம கூடி வர நம்ம தான் முக்கியம், நம்ம தான் சபைன்ற தெளிவு அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால அவங்க தேவாலயத்திலயும் கூடி வந்தாங்க, அவங்கவுங்க வீட்லயும் கூடி வந்தாங்க. இடத்துக்கு அப்ப முக்கியத்துவம் கிடையாது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல 1வது வசனம் படிச்சீங்கன்னா ஜெப ஆலயத்துல கூடி வந்தாங்கன்னு இருக்கு. ஜெப ஆலயம் யூதர்கள் கூடி வர இடம். அங்க பவுல் போய் சுவிசேஷத்தை சொல்றாரு. அப்ப அவங்க ஜெப ஆலயத்திலயும் கூடி வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன புரியணும்னா, இடத்துக்கான முக்கியத்துவம் கிடையாது இதுல அப்படின்னு புரியணும். அப்ப எந்த பாஸ்டர் இடத்துக்கும் சண்டேக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவர் வேத ரீதியா உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கல, உங்க மேல பயத்தையும் மனுஷர்களுடைய பாரம்பரியத்தையும் திணிக்கிறாரு. அதனால இந்த 3 காரியமும் ஆதி அப்போஸ்தலர் சபையில இல்லை. அதனால இந்த 3த்துக்கும் நீங்க அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, நன்மையானது செய்யறது எப்படின்னு நம்ம யோசிச்சு, அத பெர்ஃபெக்ட்டா செய்யறத வந்து எந்த நாள்ல பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ, அத சூஸ் பண்ணி கரெக்ட்டா செய்யணும். சண்டே மார்னிங் தான் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? போங்க சண்டே மார்னிங் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. தவறு கிடையாது. ஆனா உங்க கூடுகையையும் நீங்க நிறுத்தக்கூடாது. ஏன்னா, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள்ன்னு இருக்கு. அப்ப நீங்க வேற என்னைக்காவது கூடிக்கணும் ஒழுங்கா. அதாவது 1 நாள் இல்ல 2, 3 நாள் கூட நீங்க கூடி வரலாம். நீங்க கூடி வர்றது உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதையும், உங்களோட ஊழியத்தையும் தாங்கறதா இருக்கணும். ஆதி காலத்து சபையில இந்த 3 காரியமும் கிடையாது. என்ன? நாளுக்கான முக்கியத்துவம், பில்டிங்கான முக்கியத்துவம், நபருக்கான முக்கியத்துவம் கிடையாது. ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஆண்டவருக்கு குடுத்ததுனால, அவங்க ஊழியத்த அவங்க ஒழுங்கா செய்ய முடிஞ்சது. சுவிசேஷத்த அறிவிக்க முடிஞ்சது. அன்புல அவங்க சிறந்தவர்களா இருக்க முடிஞ்சது. அப்ப நம்பளும் மனுஷர்களுடைய பாரம்பரியத்த தூக்கி போட்டுட்டோம்னா, நம்பளாலும் ஆதி காலத்து சபை மாரி அன்புல சிறந்தவர்களாகவும், தேவன சேவிக்கிறதுலயும் நம்ப சிறந்தவர்களாகவும் இருக்க முடியும். அப்ப இந்த மனுஷர்களுடைய பாரம்பரியம் நம்மளோட கைகள கட்டி நன்மையானத செய்ய விடாம தடுக்குது. அப்ப இத நீங்க குறிச்சுக்கிட்டு, நீங்க விடுதலைக்குள்ள போறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப நம்மளும் அதே மாரி ஆதி காலத்து சபை மாரி இருக்கலாம்.